ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு 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 டிஃப்ரெண்ட் ஒரு மிக்ஸ்டான கான்செப்ட் பார்க்கலாம். கார்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது எப்படி, அது மட்டும் இல்லாமல் கூட ஒரு 2-3 மியூசிக்கல் டேர்ம்ஸ், மியூசிக்கில் உள்ள ரூல்ஸ் என்ன அப்படின்னு கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு நான் பியானோ மெத்தட் இல்லாமல் இந்த டைம் நம்ம ஒரு கீபோர்ட் மெத்தட் ப்ளே பண்ணி உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இதில் ஒரு மெடிட்ரேனியன் ப்ரீஸ் அப்படிங்கிற ஒரு டியூன் எடுத்திருக்கேன். அஃப்கோர்ஸ் அது ஒரு ட்ரினிட்டியில் ஒரு 3rd கிரேட் லெவலில் ஒரு பீஸ் ஒரு எக்ஸாமில் அதை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஒரு ஏ மைனர் சாங். ஓகே, இது ஒரு ஏ மைனர் சாங். அதே ரூல் தான் அப்ளிகபிள். ஒரு சி மேஜர் சாங் இருக்கணும்னா அது எந்த நோட்டில் ஆரம்பிக்கலாம். சி இ ஜி. சி மேஜர் சாங் இந்த சி மேஜர் கார்ட்லேருந்து ஏதாச்சும் ஒரு நோட்லேருந்து ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி ஏ மைனர் சாங்கும் ஏ மைனர் கார்ட்லேருந்து ஏதாச்சும் ஒரு நோட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஏ மைனர் கார்டுங்கிறது ஏ, இதுதான் ஏ மைனர் கார்டு. நான் கார்ட்ஸை பற்றி தனியாக பேசுகிறேன். லைக் சஸ்டெயின் கார்டுன்னு, ஆக்மெண்டட், டிமினிஷ்ட், ஏ மைனர்னா எப்படி, அதை எப்படி டெரைவ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் அடுத்த இன்னொரு வீடியோவில் போடுறேன். பட் அந்த ரூல் காமன் தான். சி மேஜர் கார்டில் தான் ஏதாச்சும் ஒரு நோட் எடுத்து அதை தான் சி மேஜர் சாங் வாசிக்க முடியும். இதே மாதிரி ஏ மைனர் சாங்கில் ஒரு சாங் ஏ மைனரில் இருக்குன்னா ஏ மைனர் கார்டு எடுத்து அந்த கார்டில் 3 நோட் எடுத்து அந்த 3 நோட்லேருந்து ஏதாச்சும் ஒரு நோட்லேருந்து ஆரம்பிக்கணும். அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரூல். நான் ரிப்பீட்டடாக அதை நான் சொல்லியிருக்கேன். ஏ மைனர் கார்டு பார்த்தீங்கன்னா ஏசிஇ, இதுதான் ஏ மைனர் கார்டு. அதில் தான் இந்த பாட்டு ஆரம்பிக்கணும். ஒரு சாங் நீங்கள் ஒரு மியூசிக்கல் ஷீட் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு 2 இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நம்ம பார்க்கணும். ஒன்று, எந்த இடம் இது எந்த ஸ்கேலில் இருக்குது, மைனர் ஸ்கேலில் இருக்கா, மேஜர் ஸ்கேலில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை பார்க்குறதுக்கு எங்கே சொல்கிறது, லைக் அந்த ட்ரிபிள் சிம்பிள் இருக்குல்ல, இந்த ட்ரிபிள் சிம்பிள் பக்கத்தில் இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சிம்பிளுமே இந்த இடத்துல இருக்காது. காரணம் என்னென்னா, ஏ மைனர் ஸ்கேல் சி மேஜர் ஸ்கேலோட ரிலேட்டட் மைனர். ஏ மைனர் ஸ்கேலில் எந்த ஆக்சிடென்டல்ஸும் கிடையாது. ஆக்சிடென்டல்னால் எஃப் ஷார்ப் இல்லைன்னா இ ஃப்ளாட், அதாவது ஃப்ளாட்டு இல்லைன்னா ஷார்ப், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நோட்ஸ் வந்தால் தான் அது ஆக்சிடென்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏ மைனர் ஸ்கேலில் ஆக்சிடென்டல்ஸே கிடையாது. ஏன்னா அதில் உள்ள கீஸ் எல்லாமே ஒயிட் தான், ஒயிட் ஸ்கேல்ஸ் தான். சி மேஜரில் என்ன நோட்ஸ் இருக்கோ அதுதான் ஏ மைனர் இருக்குது. அதனால் இதில் ஆக்சிடென்டல் எதுவுமே கிடையாது. ஆக்சிடென்டல் நோட்ஸ் எதுவுமே இல்லாதனால இந்த நோட்ஸில் அது எதையும் மென்ஷன் பண்ணலை. அதனால் இது ஏ மைனர் கார்டாகவும் இருக்கலாம், ஏ மைனர் ஸ்கேலில் கூட பாட்டு இருக்கலாம், இல்லைன்னா சி மேஜர் ஸ்கேல்லையும் பாட்டு இருக்கலாம். எந்த ஆக்சிடென்டலுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம சி மேஜர்னு ஃபைனல் பண்ண முடியாது. எந்த ஆக்சிடென்டலுமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஏ மைனர்னு ஃபைனல் பண்ண முடியாது. அது பாட்டு ராகத்தை பொறுத்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிட முடியாது. பட் இந்த கேஸில் கிளியர் கட்டாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஏ மைனரில் தான் ஆரம்பிக்குது, கண்டிப்பாக இது ஏ மைனர் சாங்காக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அதை நம்ம செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பீஸ் வாசிக்க போகிறோம் அப்படின்னா அந்த ஷீட்டில் அந்த எந்த ஸ்கேலில் இந்த சாங் இருக்குது, ஆர் இந்த டியூன் இருக்குது, இந்த மியூசிக் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். 1. 2வது டைம் சிக்னேச்சர். இந்த 4/4ன்னு போட்டிருக்கலாம். இது 4/4 இருக்கலாம், இல்லை 3/4 இருக்கலாம், இல்லை 2/4 இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைம் சிக்னேச்சர்ஸ் உண்டு. நான் அதை பற்றி இன்னும் நான் டீட்டெயிலாக பேசுகிறேன். பட் இந்த ஒரு சிம்பிள் கான்செப்ட், லைக் ஒரு மார்ச் பாஸ்ட் மாதிரி தான். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் அப்படி சொல்லலாம். இல்லை 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 இந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கலாம். ஸோ எந்த மாதிரி பேட்டர்ன், இப்போ 3/4னா பாருங்கள், 1 2 3 1 2 3 1 2 3. ஸோ இந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கலாம். எந்த பேட்டர்னில் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கோ அந்த பேட்டர்ன் அந்த பேட்டர்ன் அந்த ரிதம் இருக்குல்ல, அந்த பீட் இருக்குல்ல, அந்த பீட்டை சொல்கிறது தான் இந்த 4/4 அப்படின்னு சொல்லிட்டு. 4/4னால் நார்மலாக எந்த ஒரு டைம் சிக்னேச்சராக இருந்தாலும் 4 வச்சு நார்மலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன்று 4/4 இருக்கலாம். இப்போ 3/4 அண்ட் 4/4 பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டைமை, ஒரு டெஃபினிட் டைம் இருக்குது, 1 மினிட் இருக்குன்னா அந்த 1 மினிட்டு 4
பிரிச்சோன்னா 15 செகண்ட்ஸ் 15 செகண்ட்ஸ் அவ்வளோதான். 15 செகண்ட்ஸ்க்கு ஒரு பீட், அடுத்து 15 செகண்ட்ஸ்க்கு ஒரு பீட், அதுக்கடுத்து 15 செகண்ட்ஸ்க்கு ஒரு பீட், அதுக்கடுத்து ஒரு 15 செகண்ட்ஸ் பீட். அப்போ 1 மினிட்ல 4 பீட் வரும். நார்மலாக அது வந்து ரொம்ப ஸ்லோ, பட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இந்த 1 மினிட்ல 4 பீட் வருது, அல்லது 1 மினிட்ல 3 பீட் வருது, இல்லைன்னா 1 மினிட்ல 6 பீட் வருது. ஸோ அப்போ அந்த டெஃபினட் டைம் ஸ்பேஸில் எத்தனை பீட்ஸ் வருதோ அதை இண்டிகேட் பண்ணுறது தான் இந்த டைம் சிக்னேச்சர். ஸோ நம்ம ஒரு பாட்டு வாசிக்க போகிறோம் அப்படின்னா இதில் என்ன ஸ்கேலில் பாட்டு இருக்குது, மேஜர் ஸ்கேலா மைனர் ஸ்கேலா, இப்போ நம்ம வாசிக்கும் போது தான் இது மேஜர் ஸ்கேல் மைனர் ஸ்கேல்னு தெரியுமே தவிர, இந்த ஸ்டாஃப் லைன்ஸில் அவங்க கொடுத்துருக்க சிம்பிள்ஸை பார்த்தீங்கன்னா இது மைனர் பாட்டு, இது பாட்டு மேஜரில் இருக்குது, மேஜர் ஸ்கேலில் இருக்குது, மைனர் ஸ்கேலில் இருக்குதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. 1 ஷார்ப் ஸ்கேல் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஜி மேஜர்னு எடுத்திங்கன்னா இந்த இடத்துல எஃப்ங்கிற நோட் எந்த லைனில் வருதோ அந்த இடத்துல ஷார்ப்பை போட்டிருப்பாங்க. ஏன்னா ஜி மேஜர் வந்து 1 ஷார்ப் ஸ்கேல். இப்போ சி மேஜர் வந்து எந்த ஷார்ப்பும் கிடையாது, அதில் எதுவுமே இண்டிகேட் பண்ணிக்க மாட்டாங்க. ஏ மைனர்லேயும் எந்த ஆக்சிடென்டல்ஸும் கிடையாது, அதனால் இண்டிகேட் பண்ணலை. அதனால் ஏ மைனர் சாங்கில் வாசிக்கணுமா சி மேஜர் சாங்கில் இந்த பாட்டை வாசிக்கணுமான்னு இந்த லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்க இண்டிகேஷனை வச்சு ஃபஸ்ட் டைம் சொல்லிட முடியாது. அது ஒரு சில பாட்டு எடுத்திங்கன்னா அந்த பாட்டோட அடுத்த ராகம் இல்லைன்னா அடுத்த சரணம்லாம் என்னென்ன நோட்டில் ஆரம்பிக்கோ அதை பொறுத்து தான் இது ஏ மைனரா சி மேஜரான்னு சொல்ல முடியும். இந்த கேஸில் நம்மளுக்கு வந்து ஏ மைனர்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. பட் அகெயின் நம்ம பாட்டுக்கு வருவோம். இந்த பாட்டு வந்து 4/4 பீட்டில் இருக்குது. ஸோ இதோட பீட் எப்படி இருக்குது? 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 இதுதான் அந்த பீட். ஃபஸ்ட்டு ஒரு 2 லைன் மட்டும் இப்போ நான் வாசிக்கிறேன். வாசித்துட்டு அதில் என்னென்ன கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோட டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 2 லைன் மஸ்ட் வாசிக்கிறேன் ப்ளீஸ். ஆக்சுவலாக இது கீபோர்டுங்கிறனால எனக்கு கொஞ்சம் ஃப்ளூட்டில் வாய்ஸ் யூஸ் பண்ணி வாசித்துருக்கேன். இதில் பாருங்கள் டியூன், இதில் வந்து 2 நோட் வந்து சேர்ந்து ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது டியூனு. அப்படின்னா இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா எது வந்து ஹையர் நோட்ஸாக இருக்கும். இதில் வந்து என்ன போட்டிருக்கோங்க, இருக்குது சியும் ஈயும் ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி அப்போ எது ஹையர் நோட் இருக்கோ அதுதான் பாட்டோட டியூனை மோஸ்ட் ஆஃப் த டைம் சொல்லும். பாருங்க, இது ஆக்சுவல் டியூன் ஒரே இதுலேயும் இருக்கும். இதுதான் அது, இந்த டியூன் தான் அதுவும். பட் 2 நோட்டும் ஒரே டைமில் ப்ரெஸ் பண்ணால் நல்லா இருக்குன்னு கம்போசர் நினச்சி கம்போஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் ஓகே. இதில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, சில நோட்டில் பாருங்கள் ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 6 5 நோட்டில் பாருங்கள் அந்த நோட்ஸ்க்கு மேலே ஒரு புள்ளி வச்சுருப்பாங்க, டாட். இது ஸ்டக்கேட்டோ அப்படிம்பாங்க. இது எதுக்கு அப்படி சொல்கிறாங்கன்னா, இதை வந்து நம்ம சும்மா சாதாரண சாஃப்டாக ப்ரெஸ் பண்ணக்கூடாது. அடுத்த இதில் இல்லை பாருங்கள், இந்த செகண்ட் இதில் பாருங்கள், இது வரைக்கும் ஸ்டக்கேட்டோ. அப்புறம் இது வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்கும். அடுத்து பாருங்க, அது எங்கெல்லாம் அந்த டாட் வச்சுருக்கோ அதை வந்து கொஞ்சம் அப்படி கொஞ்சம் பீட் பண்ணுற மாதிரி. அப்படி வாசிக்கணும். இது ஒரு லெசன். இந்த லெசனில் என்னெல்லாம் படிக்கிறோம், ஃபஸ்ட்டு டைம் சிக்னேச்சர் தெரிஞ்சுக்கணும், 2வது என்ன ஸ்கேலில் பாட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இப்போ 2-3 நோட்ஸ் ஒரே டைமில் வாசிக்கிற மாதிரிச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஹையர் நோட்ஸ் தான் நம்மளுக்கு அந்த டியூனை கொடுக்கும், அதை வாசிக்கணும். இதில் நம்ம செக் பண்ணலான்னா ஏ மைனர் சாங், இது ஏ மைனர் சாங் வந்து ஏல சியில் ஈல இந்த 3 இதில் ஏதாச்சும் ஆரம்பிக்கலாம். இதில் எதில் ஆரம்பிக்க பாருங்க,
ஈல ஆரம்பிக்குது. ஓகே ஃபைன். இப்போ ஓகே நம்ம அது ரூலுக்குள்ளே தான் இது இருக்குது அப்படின்னு நினச்சிக்கலாம். அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏ மைனர் ஸ்கேலில் உள்ள சாங்கில் என்னென்ன கார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம், என்னென்ன கார்ட்ஸ்லாம் ஏ மைனர் ஸ்கேலுக்குள்ளேயே அடங்குதோ அந்த கார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏ மைனர் வந்து ஏ மைனர், அப்புறம் இதுக்கு கூட நீங்கள் இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ணலாங்க. ஏல ஆரம்பிக்குதா, ஏலேருந்து பர்ஃபெக்ட் ஃபிஃப்த்து போங்க. 1 2 3 4 5 ஹையர் சைடில் இ மைனர் யூஸ் பண்ணணும். அதுமாதிரி லோயர் ஆக்டேவ் போங்க. 1 2 3 4 5 டி மைனர் யூஸ் பண்ணணும். டி மைனர், ஏ மைனர், அதுக்கப்புறம் இ மைனர். இந்த மூணையும் நம்ம யூஸ் பண்ணாலே ஏ மைனரில் உள்ள எல்லா கீஸையுமே ப்ரெஸ் பண்ணுறோம். இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, இந்த 3 கார்ட்ஸ் யூஸ் பண்ணாலே இந்த மொத்த சாங்குமே ப்ளே பண்ணி முடிச்சிடலாம். இந்த ரூல் தான் நம்ம வந்து மேஜர் ஸ்கேலையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த 3 கார்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணாலே மொத்த ஏ மைனர் சாங்கில் உள்ள மொத்த சாங்குக்கு தேவையான கார்ட்ஸ் இதுலேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் நிறைய கார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஏ மைனர் ஸ்கேல் ஃபஸ்ட்டு ஏ மைனர் ஸ்கேலுங்கிறனால ஏ மைனர்லேயே ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து பாருங்கள், அடுத்து எஃப் ஆரம்பிச்சிருக்காங்க. எஃப் மேஜர் ஸ்கேல் கொடுத்துட்டு அப்படி கொடுத்துருக்காங்க. எஃப் மேஜர் ஸ்கேலில் என்னெல்லாம் இருக்குது, எஃப் ஏ சி. அப்போ எஃப் மேஜர் ஸ்கேலில் உள்ள ஏதாச்சும் ஒரு நோட்லேருந்து தான் இந்த பாட்டோட டியூனும் ஆரம்பிக்குது. இந்த லைன் நான் என்ன சொன்னேன், ஹையர் ஆக்டேவில் ஹையர் பிச்சு தான் நான் இதோட டியூனை டிஃபைன் பண்ணதுன்னு சொன்னேன். அப்போ இந்த லோயர் இதை விட்டுட்டு அப்போ எதில் ஆரம்பிக்குது, சியில். சிங்கிற நோட்டு எஃப் மேஜர் ஸ்கேல்லே இருக்கும். எஃப் மேஜர் ஸ்கேல்லே சிங்கிற நோட் இருக்குது. அதனால் இந்த இடத்துல சிங்கிற நோட்டில் ஆரம்பிக்கிறதுனால எஃப் மேஜர் ஸ்கேல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சி மேஜர் ஸ்கேல் கூட யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் இந்த கம்போசர் வந்து எஃப் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைன். இதெல்லாம் உங்களுக்கு யாருக்குமே நிறைய தடவை நான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ ஹவு டு டிட்டம் ஃபைண்ட் பியானோ கார்ட்ஸ் அதெல்லாம் அது போட்டது தான். அதில் எதுக்காக இந்த கார்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம அதிலே நான் டீச் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் திருப்பி சொன்ன மாதிரி ரிப்பீட்டடாக இருக்கும். இதில் நம்ம கற்றுக்கிட வேண்டியது என்னென்னா அந்த ஸ்டெக்கேட்டோ தான். அப்படி கொஞ்சம் ஸ்ட்ரைக் பண்ணி வாசிக்கிற மாதிரி இருக்குது. அது ஒன்று. இன்னொரு விஷயம் பாருங்கள், 1 2 3 4 5 இந்த 5th பாரில் பாருங்கள் E7 யூஸ் பண்ணியிருக்காங்க. E7 என்ன பிரச்சனை, E7ல் என்ன இருக்குது, இ மேஜர் கார்டு ப்ளஸ் இதுதான் 7th கார்டு, இ, ஜி ஷார்ப், பி, அப்புறம் டி. இது சேர்ந்தாதான் E7th கார்டு. ஓகே, இந்த E7ல் இங்கே எதுக்கு வருது, ஜி ஷார்ப் வருது. ஜி ஷார்ப்புங்கிறது ஏ மைனர் ஸ்கேலே இல்லை, ஆனால் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ E7 கார்டை தியரிட்டிக்கலாக நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. ஓகே, ஏன்னா அது ரூட் ஸ்கேலில் உள்ள நோட்டு எதுவுமே ஷார்ப் நோட் கிடையாது. அப்போ இ மைனர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். மாதிரி இ மைனர் 7 கூட யூஸ் பண்ணலாம், ஆனால் இ மேஜர் 7 யூஸ் பண்ணக்கூடாது. அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, கார்ட்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கம்போசர் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க, இந்த E7 அந்த 5th பாரில் டியூனையும் ஜி ஷார்ப்பை யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. எப்படி இன்ஃபேக்ட் இங்கே எஃப் ஷார்ப்பை கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் நோட்ஸில் கிடையாது, ரூட் ஆஃப் ஸ்கேலில் ஏ மைனர் ஸ்கேலில் உள்ள நோட்ஸே கிடையாது. இது எஃப் ஷார்ப்பும் ஜி ஷார்ப்பும் ஏ மைனர் ஸ்கேலில் ரூட் ஆஃப் ஸ்கேல்லே கிடையாது. பட் ஸ்டில் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கம்போசரோட திறமையை பொறுத்து தான். நம்ம எத்தனை தடவை வேணாலும் நம்ம அந்த ரூலை வயலேட் பண்ணிவிட்டு நிறைய கார்ட்ஸ் வந்து நிறைய நோட்ஸ் டச் பண்ணிட்டு வரலாம். இவங்க டச் பண்ணதுனால தான்
இப்படி யூஸ் பண்ணனால தான் இந்த இதில் பாருங்க ஈயும் ஜி ஷார்ப்பும் ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. அதனால் இவங்க E7 கொடுக்கறனால யாருக்குன்னு இவங்களும் கார்ட்லேயும் ஜி ஷார்ப்பை டச் பண்ணியிருப்பாங்க. அதனால் இது கேட்குறதுக்கு ப்ளசண்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நேச்சுரலாக வந்து இப்போவும் A7 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி A-7 தானே யூஸ் பண்ணணும். A7 எப்படி கண்டுபிடிக்குது? ஏ கார்டுங்க, ஏயோட கார்டு வந்து A C ஷார்ப்பு E, இதுதான் ஏ கார்டு. A7னா ஒரு ஹோல் ஸ்டெப் தாண்டி லெஃப்ட் சைடு ஏக்கு அப்புறம் லெஃப்ட் சைடு ஒரு ஹோல் ஸ்டெப்பில் என்ன இருக்கோ அதையும் ப்ரெஸ் பண்ணிடணும். இதுதான் A7. ஆனால் C ஷார்ப் யூஸ் பண்ணக்கூடாது தியரிட்டிக்கலாக. ஏன்னா C ஷார்ப்புங்கிறது A மைனர் ரூட் ஆஃப் ஸ்கேல்லாம் கிடையாது. ஆனால் யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் இந்த கம்பல்சரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆஸ் லாங் as நம்ம கேட்கறதுக்கு இனிமையாக இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து எந்த ரூலை வேணாலும் பிரேக் பண்ணிவிட்டு எந்த கார்டை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் இம்பார்ட்டன்ட். இந்த விஷயத்து இந்த 2 லைன்லேருந்து நம்மளுக்கு இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கிடைக்குது பாருங்க. ஓகே, செகண்ட் லைன் கண்டினியூ பண்ணுவோம். நம்ம அப்புறம் பார்ப்போம். புதுசாக ஒரு கார்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. கடைசி 3வது லைனில் 1 2 3 3rd பார் பார்த்தீங்கன்னா B0 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது வச்சு அது பேர் B டிமினிஷ்ட் அப்படிம்பாங்க. டிமினிஷ்டுனா ஒரு B மேஜர் கார்டுங்களாம் B மேஜர் கார்டு B, D ஷார்ப், F ஷார்ப். இதுதான் என்ன கார்டு? B மேஜர் கார்டு. ஆனால் இவங்க B மேஜர் யூஸ் பண்ணாமல் B டிமினிஷ்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிமினிஷ்ட் கார்டுனா இதுதான் B மேஜர் கார்டு. டிமினிஷ்ட்னா ரூட் பொசிஷன்லேயே பிடிச்சிக்கோங்க. B, D ஷார்ப், F ஷார்ப். இந்த செகண்ட் நோட்டை ஹாஃப் ஸ்டெப்பும் கடைசி நோட்டை ஹாஃப் ஸ்டெப்பும் இறக்கிடணும். இதுதான் B டிமினிஷ்ட். சில இடத்துல DIMன்னு போட்டிருப்பாங்க சூப்பர் ஸ்கிரிப்டில். அப்படி இல்லைன்னா இந்த சர்க்கிள் பண்ணியிருக்காங்கல்ல, இது பேர் டிமினிஷ்டுன்னு அர்த்தம். இதில் கேர்ஃபுல்லாக கம்போசர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா B மேஜர் பிடிக்காமல் B டிமினிஷ்ட் பிடிச்சிருக்காங்க. B டிமினிஷ்ட் பிடிச்சா என்ன வருது? நம்மளுக்கு எல்லாமே ஒயிட் ஸ்கேல்லேயே வந்துடுது. ஆட்டோமேட்டிக்காக அந்த கார்டில் உள்ள நோட்ஸ் எல்லாமே A மைனர் ஸ்கேலில் உள்ள ரூட் ஆஃப் ஸ்கேல்ஸ்லேயே வந்துடுது. அப்போ A மைனர் ஸ்கேலில் உள்ள ஒரு 7 நோட்லேருந்து ஏதாவது ஒரு 3 கார்டு எடுத்தால் B டிமினிஷ்ட் கிடச்சிரும். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணலாம். அதனால் B மேஜர் யூஸ் பண்ணாமல் B டிமினிஷ்ட் யூஸ் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா, B மேஜர் யூஸ் பண்ணால் D ஷார்ப்பும் F ஷார்ப்பும் வரும். சாங்கில் இவங்க கொடுத்துருக்க டியூன்லேயும் F ஷார்ப் இந்த ஃபஸ்ட்டு பாரில் ஃபஸ்ட்டு லைனில் 5வது பாரில் பார்த்தோம்ல, ஒரு திடீர்னு ஒரு ஆக்சிடென்டல் G ஷார்ப் F ஷார்ப் ஆட் பண்ணி அதுக்கு கரஸ்பாண்டிங் அவரோட G7 பிடிச்சாங்கல்ல, அந்த மாதிரி கொடுக்காம சாங்கோட டியூனுக்கு ஏற்ற மாதிரி கார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கார்டும் வெரி வெல் விதின் தி ரூட் ஆஃப் ஸ்கேல்லே ஃபிட் ஆகிருக்கு. இது ஒரு இம்பார்ட்டன்ட். ஆனால் இது புது கார்டு நம்ம படிக்கிறது. இது வரைக்கும் மைனர் படிச்சிருக்கோம், மேஜர் படிச்சிருக்கோம், டிமினிஷ்டுங்கிற கார்டு படிச்சிருக்க மாட்டோம். ஸோ அதை இண்டிகேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு இடத்துல நான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 2 கோடா அப்படின்னு இருக்கலாம். அது இப்போதைக்கு இது வேண்டாம். அது என்ன அர்த்தம் அப்படின்னா, கீழே வாங்க DC ஆல் கோடா அப்படின்னு போட்டிருக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த 3rd லைனில் உள்ள 2 கோடாவை நம்ம பார்க்கக்கூடாது. DC அல் கோடா அது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டாக வாசித்துட்டு எப்போ நம்ம DC அல் கோடா அப்படிங்கிற நம்ம பார்க்குறோமோ அந்த டைம் நம்ம ஃபஸ்ட்லேருந்து வாசிக்க சொல்லுவாங்க. அதுலேருந்து ஃபஸ்ட்லேருந்து வாசித்துட்டு அப்போ 2 கோடா எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அப்போது நம்ம வாசிக்கும் போது ஃபஸ்ட் லைன், செகண்ட் லைன், 3rd லைன், 4th லைன், 5th லைன், 6th லைன் வரைக்கும் வாசித்துட்டு
டிசி அல்கோடான்னு பார்த்த உடனே பழையபடி ஃபஸ்ட் லைனில் வாசிக்க ஆரம்பிக்கணும். வாசிச்சுட்டு செகண்ட் லைன் வாசிக்கணும். தேர்ட் லைன் வாசிக்கும் போது 2 கோடான் இருக்குல்ல, டபுள் லைன் போட்டிருக்குல்ல, அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிடுது. ஸ்டாப் பண்ணிவிட்டு 2 கோடானா பழையபடி திருப்பி கோடாக்கு போகணும். அந்த கோடாங்கிற லைன் கீழே எங்கேயும் இருக்கான்னு பார்க்கணும். இருக்கும். டிசி அல்கோடாக்கு அடுத்த லைனில் வராது. 1 2 3 4 5 6 7 செவன்த் லைனில் ஸ்டார்டிங்கில் கோடான் இருக்கும் பாருங்க, அங்கே வந்துடணும். அப்போ இதில் சாங் வாசிக்கிறது எப்படி வாசிக்கணும்? ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து லைன் வரைக்கும் வாசித்துட்டு திருப்பி ஃபஸ்ட் லைனுக்கு போயிட்டு தேர்ட் லைன் வரைக்கும் வாசித்துட்டு தேர்ட் லைனுக்கு அந்த 2 கோடாங்கிற வரைக்கும் வாசித்துட்டு அதுக்கப்புறம் எங்கே வந்துடணும்? 1 2 3 4 5 6 செவன்த் லைனுக்கு வந்து சாங்கை கம்ப்ளீட் பண்ணணும். இதுதான் இந்த சாங்கை கம்ப்ளீட் பண்ணுறதோட ப்ரொசீஜர். ஒரேடி ஆரம்பத்துலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் வாசித்து நம்ம முடிச்சிடக்கூடாது. இதை வாசிக்கிறதுக்கு இப்போ எந்த டைமில் ஃபஸ்ட்லேருந்து வாசிக்கணும், பாதி தூரம் வாசிக்கிறதுக்கப்புறம் எந்த லைனுக்கு ஷிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறதுக்காக தான் இந்த டிசி அல்கோடானா ஸ்டாப் பண்ணிவிட்டு பிகினிங்லேருந்து வாசிங்கன்னு அர்த்தம். 2 கோடானா இந்த கோடா வரைக்கும் வாசிட்டு இந்த கோடாலேருந்து அடுத்து எங்கே கோடா ஆரம்பிக்கோ அங்கே வாசித்து முடிக்கணும். மற்றபடி எல்லாமே உங்களோட ப்ராக்டிஸில் தான் இருக்குது. நீங்கள் கார்ட்ஸை பற்றி நான் நிறைய பேச விரும்பலை. ஏன்னா நான் 2-3 வீடியோவில் நிறைய பேசிட்டேன். ஏன் இந்த கார்டு யூஸ் பண்ணுறாங்கன்னா, அகெயின் ஒரு கன்க்ளூஷனுக்காக இன்னொரு கம்ப்ளீட்னஸ்க்காக சொல்கிறேன். ஒரு கார்டு வாசிக்கிறீங்க அப்படின்னா சி அப்படின்ற ஒரு ராகத்தில் சி, இந்த டியூன்லேயே சி அப்படின்னு வந்துச்சுன்னா சிங்கிற நோட் எந்த கார்டில் இருக்கோ அந்த கார்டை பிடிச்சிக்கணும். அவ்வளோதான். இந்த இடத்துல சம்டைம்ஸ் ஜி மேஜர் யூஸ் பண்ணாங்க ஒரு ஃபஸ்ட் லைனில், அதுக்கேற்ற என்ன செஞ்சுட்டாங்க, E7 யூஸ் பண்ணிட்டாங்க. ஃபினிஷ். தோ அது ரூட் ஆஃப் ஸ்கேலில் இல்லைனாலும் இது கம்போசரோட கால், அவங்களோட டெசிஷன் தான், ஆக்சிடென்டல் தானே, லைக் ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, ஒரு எப்படி சைட் ரீடிங்னு சொல்லுவாங்க இதை. லைக் ஒரு மியூசிக் ஷீட், ஒரு மியூசிக் பியானோவை ஒரு ஷீட்டை பார்த்தோன்னே என்ன தெரியணும், என்ன பார்க்கணுன்னா, ஃபஸ்ட்டு எந்த ஸ்கேலில் பாட்டு இருக்குது, ரெண்டாவது டைம் சிக்னேச்சர் என்ன, அதாவது பீட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, மூணாவது டெம்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது, ஸ்லோ சாங்காக இருக்கா ஃபாஸ்ட் சாங்காக இருக்கா அப்படின்ட்டு. தென் ஸ்டக்கேட்டோ, இந்த சின்ன சின்ன நோட்ஸில் பார்த்தா ஒரு நோட்டுக்கு மேலே ஒரு டாட் வச்சுருக்காங்க, அதுவும் ஒரு மீனிங் தான். அது நம்ம எப்படி வாசிக்கணும்னு நம்ம சொல்கிறது. சில இடத்துல டாட்ஸ் இருக்குது, அப்போ அதை நம்ம ஸ்லோவாக வாசிக்கணும். ஸ்லோவாக இந்த சென்ஸ் ஸ்மூத்தாக எடுத்துருக்கோம். அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக போட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணக்கூடாது. அல்கோடா, அந்த டிசி அல்கோடானா என்ன, கோடானா என்ன, எப்படி ரிப்பீட் பண்ணி முடிக்குது. நான் இதே சாங்கை ஃபுல்லாக திருப்பி வாசித்து காமிச்சிடுவேன். பட் அது உங்களுக்கு சும்மா ஒரு டீச் பண்ண மாதிரி இருக்காது. கேட்க வேணால் நல்லாயிருக்கும், பட் அதை டீச் பண்ண மாதிரி இருக்குது. நான் ஒரு தடவை இந்த சாங்கை ப்ளே பண்ணி இன்னொரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். பட் இதுதான் ப்ரொசீஜர். ஃபஸ்ட்லேருந்து வாசிச்சுட்டு வரணும். ஒரு 6வது லைன் வரும்போது ஃபஸ்ட் லைன் போகணும். திருப்பி தேர்ட் லைன் வந்து 2 கோடா வந்தோன்னா கோடாவில் ஆரம்பித்து ரிதம் ஸ்டாப் இந்த இடத்துல நம்ம முடிக்கணும். இதுதான் இந்த சாங்கை வாசிக்க கூட ஆர்டர். ஒரு மியூசிக் ஷீட்டை பார்த்தோன்னா நம்ம இவ்வளவு இன்ஃபர்மேஷன், இன்ஃபேக்ட் இதுலேயுமே இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸ்லர் இருக்குது, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம அதை ஒரே வீடியோவில் போனால் ரொம்ப லென்த்தியாக போகுது. பிகாஸ் இந்த 4th லைன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு இது செமிபிரிவ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இன்னொன்று க்ராஸ்செட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைமிங்லாம் பார்த்து வாசிக்கணும். அதை வேணால் நான் இன்னொரு வீடியோவில் நான் டிஸ்கிரிப்டிவாக போடுறேன். இந்த ஷீட்டில் இன்றைக்கி லெசன் போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த டவுட்னா ஷேர் பண்ணுங்கள், பேசுவோம். இப்படி சொல்லிக் கொடுக்குறனால நானும் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் படிக்கணும், வாசிக்கணும், சொல்லிக் கொடுக்கணும் ஒரு இன்ட்ரெஸ்ட், எனக்கு ஒரு எந்துவாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். நம்ம ஒரு 130 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே ரீச் பண்ணிட்டோம். நம்மள 130லாம் 100 ரீச் பண்ணுமானே எனக்குலாம் டவுட்டாக இருந்துச்சு. சரி, 130 ஹிட் பண்ண ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். கீப் சப்போர்ட்டிங் மீ. நெக்ஸ்ட் வீடியோ வில் மீட் யூ. பை.